பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினம் ஆண்டவர் நம்மோடு வித்தியாசமாய் இடைப்பட்டதையும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதையும் தெளிவாக உணர முடிந்தது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமானவர்கள். அதனால் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் விசேஷமாய் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. இப்போது சாட்சியின் வேளை. நம்ம சாட்சியை கேட்டு ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஒரு அற்புதம் தேவையில்லை. நேற்றைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் செய்துட்டதை என் ஆவியில் தெளிவாயினால் உணர முடிந்தது. காரணம், இயேசுவனுடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம். உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற தேவன். எங்கோ நீங்கள் தூரமாக உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்க, எவ்வளவோ வேறு மாநிலத்தில் இருக்கீங்க, வெளி தேசத்தில் இருக்கிறீங்க. ஆனால் இயேசு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் அவர் வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால உங்கள் பக்கத்தில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை என்னாலேயே உணர முடிகிறது, உங்களால் உணர முடிகிறது. இப்போ இந்த சாட்சிகளை கேட்ட பிறகு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஜெபிச்சு அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், அதுதான் இயேசுடைய விருப்பம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வழிநடத்த சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகும். உங்களுடைய பிரார்த்தனைக்கு இயேசு பதில் தரப்போகிறார். என்ன மாதிரி அற்புதம் செய்வார்? உங்களுக்கு என்ன மாதிரி அற்புதம் வேணும்? சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை மாறணும், வேலை கிடைக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், பிசாசுக்கட்டில் இந்த விடுதலை வேணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? எல்லா ஆசீர்வாதமும் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. இயேசுவே நீ கூப்பிட்டீங்கன்னா அந்த அற்புதம் உடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த சாட்சிகளை நான் முதலாவது வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. முதலாவது சகோதரி புஷ்பராணி, விழுப்புரம். நல்ல கவனிங்க. குழந்தை இல்லை அப்படின்னு கலகத்தோடு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இன்றைக்கி அற்புதமாக செய்து ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். இன்றைக்கி உங்களுக்கு குழந்தை செல்வத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்லியிருக்கிறார். சகோதரி புஷ்பராணி, விழுப்புரத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். நான் என்னுடைய மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியமாக இருந்தேன். எனக்கு திருமணமாகி 7 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. நான் செய்து பார்க்காத பரிகாரங்களே இல்லை. அங்க பிரதட்சணம், கூழ் ஊற்றுவது எல்லாவற்றையும் செய்து பார்த்தேன். ஒரு குழந்தைக்காக எவ்வளவோ வைத்தியங்களை செய்து பார்த்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை. எனக்கு குழந்தை இல்லாததினால் நான் பட்ட அவமானங்கள் ஏராளம். எந்த நல்ல காரியத்திலும் என்னை முன்னால் நிற்க விட மாட்டார்கள். மனதளவிலும் பாதிக்கப்பட்டேன். எதற்கெடுத்தாலும் எனக்கு கோபம் வரும். இந்த சூழ்நிலையில்தான் என் உறவினர் ஒருவர் சொல்லி, உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நானும் என் கணவரும் பார்க்க ஆரம்பித்தோம். 2021 ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் விசேஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபம் செய்தீர்கள். அருகில் உங்கள் கணவர் இருந்தால் உங்கள் வயிற்றில் மீது கை வைத்து ஜெபிக்க சொல்லுங்கள் என்று சொன்னீர்கள். அதுவரை ஜெபம் என்றால் என்ன என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்னதுமே என் கணவர் கை வைத்து எனக்காக ஜெபித்தார். எனக்கு கரண்ட் ஷாக் அடிப்பது போன்று உணர்ந்தேன். அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை. சில சமயம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் அற்புதம் நடந்துடும். சில சமயத்தில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி கணவர் தான் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. அது வல்லமை, இயேசுடைய வல்லமை தொடுகிறது. எப்படிங்க? இவங்க இயேசுவை அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இப்போ தான் இயேசு பற்றி கேள்விப்படுறாங்க. அவங்க ஜெபிக்கும் போது எப்படி ஆண்டவருடைய வல்லமை இறங்குது? அவருடைய அன்பு இருக்குதே, அந்த அன்பை எந்த ஒரு மனிதனும் கட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அவருடைய அன்பு எல்லா சட்டத்திட்டங்களையும் மீறின ஒரு அன்பு. அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்குறார். அவங்க கேள்விப்பட்ட உடனே விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிச்சாங்க. பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்து அவருடைய வல்லமை அனுப்புகிற அந்த வல்லமை தான் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இதை உணர்ந்திருக்கிறாங்க.
அது சொல்கிறாங்க பாருங்கள், கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி போன்று உணர்ந்தேன். பெரிய ஆச்சரியம், அந்த மாதத்திலே நான் கர்ப்பம் தரித்தேன். அதான் அற்புதம். இயேசு தொட்ட உடனே கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது. 2022ஆம் ஆண்டு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை இயேசு கொடுத்தார். இப்பொழுது இயேசுவை குடும்பமாக, சொந்த தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். பார்த்தீங்களா, இவங்களுக்கு யாராவது மதமாருங்கன்னு சொன்னாங்களா? நான் சொன்னேன்னா இல்லை. இயேசு அற்புதம் செய்த உடனே அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவ்வளோதான் நடக்கிறாரு. இயேசு அங்கே அற்புதம் செய்கிறார், உங்களுக்கு செய்வார். இவங்க அற்புதம் பெற்றுக்கொள்ள மதம் மாறினாங்களா? இல்லை. விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். நீ மதம் மாறினா அற்புதம் செய்வேன் இயேசு சொன்னாரா? இல்லை. மதம் மாறிலாம் நீங்கள் அற்புதம் பெற முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது. அதெல்லாம் தவறான நம்பிக்கைகள். விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிடுங்க, ஜெபிங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். கணவன் மனைவி இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு குழந்தை செல்வத்தை அருளி செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ராதா திருப்பூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், இவங்களுக்கு 13 வருஷ வியாதி, கொடூரமான ஒரு வியாதி. 2 வியாதி, 8 வருஷம் இன்னொரு வியாதி. என்ன நடந்துச்சு பாருங்கள், நல்ல கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் இன்றைக்கு தேவை. எனக்கு 13 வருடங்களாக நரம்பு தளர்ச்சி மற்றும் எலும்பு ஜாயிண்டுகளில் எல்லாம் வலி இருந்தது. 13 வருஷம் ஜாயிண்டுகளில் வலி. ஜாயிண்டுகளில் வலி வந்துவிட்டால் 4 நாட்கள் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருக்கும். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. கை நடுக்கம் ஏற்படும். இது தவிர 8 வருடங்களாக என் முகத்தின் இடது பக்கம் மட்டும் வலி இருந்தது. ஒரு கண் உள்ளே இழுத்து கொண்டது போல் இருக்கும். என்னுடைய முகமே 2 பகுதியாய் பிரிந்தது போல் காணப்படும். இது முகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் மாத்திரம் வாதம், பக்கவாதம் இருக்குல்ல, ஒரு கை கால் பாதிக்கப்படல, அதே மாதிரி முகவாதம் ஒரு பக்கத்தை இழுத்து கொள்ளும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். நான் பார்த்துருக்கேன். திறப்பின்வா ஜெபத்தில் சாட்சி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் இழுத்து கொண்டது இயேசு விடுதலை கொடுத்துட்டார். அது ஒரு வாத வியாதி. சித்த மருத்துவம் மற்றும் ஃபிசியோதெரப்பி மருத்துவ முறைகளை செய்து கொண்டு வந்தேன். சிகிச்சையில் இருந்தாலும் கூட 1 மாதத்தில் 10 நாட்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டு விடுவேன். மேலும் கடந்த 2 வருடங்களாக நான் தனிமையில் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் ஒரு உருவம் எனக்கு மட்டும் தெரியும். நான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தால் திடீரென பக்கத்தில் யாரோ இருப்பதை போல் உணர்வேன். இரவில் படுத்திருக்கும்போது யாரோ வீட்டிற்குள் நடப்பது போல் உணர்வேன். இறந்து போன ஒருவரின் உருவத்தை வீட்டில் பார்த்தும் பயந்தும் இருக்கிறேன். அது ஒரு பொருளாத பயப்படுத்துகிற ஒரு ஆவி. இறந்து போனவுடைய ரூபத்தில் அந்த ஆவி வரும் நம்மை பயமுறுத்துவதற்கு. அதனால் அந்த ஆவி செத்து போனவங்க ரூபத்தில் அப்படியே கலங்க பண்ணும். அந்த ஆவி அது நடக்குது வீட்டுக்குள்ளே. பயப்படுத்துகிற ஒரு ஆவி. நரம்பு தளர்ச்சியினால் எனக்கு இருக்கும் நடுக்கத்தை விட இந்த உருவத்தை பார்த்து நான் பயந்து நடுங்குவது அதிகமாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் 2023ஆம் வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை தோறும் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம 4 மாடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை நடக்கிறாரு. மிராக்கிள் ஹீலிங் ப்ரேயர் நடக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கும், 2 மணிக்கு முடிஞ்சிடும். முக்கியமாக வியாதியஸ்தர், பிசாசு கட்டில் இருக்கிற மக்களுடைய விடுதலைக்காகத்தான் ஜெபங்கள். அதில் வந்திருக்கிறாங்க. உள்ளே வரும்போது நான் பலவீனத்தோடு தான் வந்தேன். முதல் ஆராதனை நேரத்திலேயே எனக்குள் ஒரு பயம் விலகியதை உணர்ந்த. ஆண்டவரை துதித்து பாடும்போது தெய்வ பிரசன்ன இறங்கணும்னு அந்த பயத்தின் ஆவி வெளியேறிவிட்டார். பயத்திலிருந்து விடுதலை. அதன் பின்பதாக நீங்கள் தேவ செய்தி கொடுத்து ஜெபிக்கும்போது விசேஷமாக நரம்பு பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபித்தீர்கள். ஜெப நேரத்தில் ஒரு வல்லமை எனக்குள் இறங்கியது. வல்லமை இறங்கியதுமே பாருங்க, ஒரு வல்லமை இறங்கினதே உங்களால் உணர முடிந்தது. பவர், ஒரு வல்லமை அவங்க மேலே இறங்கினார். இறங்கியதுமே என் உடம்பில் உள்ள வலிகளெல்லாம் நீங்கியது. என் உள்ளத்திற்குள் பெரிய சந்தோஷம். ஒரு விடுதலையோடு வீட்டிற்கு திரும்பி சென்றேன். அதன் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் உடம்பிலும் இல்லை.
என் வீட்டிற்குள் நடப்பதாக உணர்ந்த அந்த உருவமும் இல்லை. அந்த பிசாசு போயிட்டு 8 வருஷமாக வீட்டுக்குள்ளே நடமாடி வந்த அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே விடுதலை. பாருங்கள், 13 வருடங்களாக இருந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, எலும்பு ஜாயிண்ட் பிரச்சனை, 8 வருடங்களாக இருந்த முகவாத பிரச்சனை, அனைத்திலும் இருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துள்ளார். எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. திருப்பூர்லேருந்து ராதா என்கிற சகோதரி, அவங்க ஃபோட்டோவோடு சாட்சி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு இந்த அற்புதம் இயேசு செய்திருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு விட்டதா? எலும்புகள் பாதிக்கப்பட்டு விட்டதா? கிட்னியில் பாதிப்பா? இருதயத்தில் பாதிப்பா? உங்களுடைய லிவரில், லங்ஸில், எதுவாக இருக்கட்டும், இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் எல்லாத்தையும் புதிதாய் மாற்றிவிடும். உங்களுக்கு விடுதலை தந்துவிடும். அந்த இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். அடுத்து பாருங்கள், சகோதரி லூசி ரெபேக்காள், தூத்துக்குடி. 7 வயது சின்ன பிள்ளைக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் பாருங்கள். வியாதிப்பட்ட குழந்தைகளை வைத்து கொண்டு கஷ்டப்படுறீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. என்னுடைய மகளுக்கு தற்போது 7 வயசு ஆகிறது. கடந்த 3 வருடங்களாக அவளுடைய கை மூட்டு பகுதி மற்றும் கால் மூட்டு பகுதிகளில் ஒரு விதமான அலர்ஜியினால் மிகவும் கஷ்டப்பட்டாள். ஆரம்பத்தில் சிறு சிறு புள்ளிகளாக கருப்பாக இருந்தது. நாளடைவில் முட்டுப்பகுதி முழுவதுமாக பரவியது. அதை பார்க்கும்போது மிகவும் அருவருப்பாக இருந்தது. மருத்துவரிடம் பரிசோதித்த போது அதற்கான மருந்து கொடுத்தார்கள். நாங்கள் 3 வருடமாக அதை போட்டு பார்த்தோம், சரியாகவே இல்லை. 3 வருஷம் அதுக்கான மருந்து பயன்படுத்தி சுகமாகவில்லை. திரும்ப திரும்ப அலர்ஜி பிரச்சனை அதிகரித்து கொண்டே தான் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாய் பார்த்து வந்தோம். 2023ஆம் வருடத்தில் ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் நேரலையில் ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் செய்யுங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அதை பார்த்து என் மகள், 7 வயது மகள், விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபித்தாள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தாள். பெரிய ஆச்சரியம், 3 வருடங்களாக எவ்வளவு மருந்து போட்டும் போகாமல் இருந்த அந்த அலர்ஜி பிரச்சனை முற்றிலுமாக ஒரே மாதத்தில் மறைந்து போனது. இப்பொழுது என் மகளுக்கு எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் எதுவுமே வரவில்லை. பூரண சுகத்தோடு இருக்கிறாள். சரிங்களா? தூத்துக்குடியை சார்ந்தவங்க, 7 வயசு சின்ன பிள்ளை, விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க 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 வியாதி மறைந்து விட்டது. நீங்கள் கூட ஜெபிக்கலாம். கை வைத்து ஒருவருக்காக ஜெபிக்கலாம். இயேசு அற்புதம் செய்வார். எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம். என்ன எண்ணெய்? உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கலாம். எல்லார் வீட்லேயும் ஒரு தேங்காய் எண்ணெய் பூசி ஜெபிச்சா போகும். அதனால் இந்த எண்ணெயில் மாய மந்திரம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நாங்கள் இங்கே ஜெபிக்க வரவங்களுக்கு சின்ன அந்த எண்ணெய், ஜெபிக்கிற எண்ணெய்னு கொடுத்து அனுப்புவோம். அதை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. காசுகளை எல்லாம் இலவசம்தான். அது மாதிரி உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து இயேசுவே இந்த எண்ணெயை உடைய வசனத்தின்படி நான் பூசி ஜெபிக்கிறேன்னு சொன்னால் போதும். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் பைபிளில் வாசிக்கும்போது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைத்து, அதாவது அபிஷேகமற்றவரை அழைத்து எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ண கடவன். அந்த எண்ணெயை லேசாக பூசி, ஊற்றலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு சும்மா தொட்டு இந்த நெத்தியில் வைத்து ஜெபிக்கலாம். அந்த மகள் வியாதி உள்ள அந்த முட்டு பகுதியில் அவள் வைத்து ஜெபித்திருக்கிறாள். எதுனாலும் சரி, சும்மா லேசாக தொட்டு வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி நான் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அப்படி சொல்லி பாருங்கள், ஆச்சரியமான சுகம் உண்டாகிவிடும். அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்றால் இயேசுடைய இரத்தத்தை குறிக்கும். சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி மறித்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். சிலுவையில் அவருடைய சரீரம் கசக்கி பிழியப்பட்டது. கைகளில் இருந்த ரத்தம், கால்களில் இருந்த ரத்தம், வில்லாவில் இருந்த ரத்தம், தலையில் இருந்த ரத்தம், முழு சரீரமும் கசக்கி பிழியப்பட்டது. எண்ணெய் எப்படி எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும்ல? தேங்காவை கசக்கி பிழிந்து ஆட்டி எடுக்கிறது தான் தேங்காய் எண்ணெய். அது மாதிரி கடலை என்னென்னா கடலை கசக்கி பிழிந்து, ஆலிவ் ஆயில்னா ஆலிவ் அந்த காயை விதை கசக்கி பிழிந்து. எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதுக்கான பொருளை கசக்கி பிழிஞ்சு தான் எண்ணெய் எடுப்பாங்க.
அது இயேசுடைய சிலுவையை ஞாபகப்படுத்துகிற காரியம், அவருடைய இரத்தத்தை ஞாபகப்படுத்துகிற காரியம். இயேசு அந்த சிலுவையில் உங்களுடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை எல்லாத்தையும் சுமந்துட்டார். அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டு அந்த எண்ணெய் பூசி ஜெபிச்ச உடனே பாருங்கள், எப்பேற்பட்ட வியாதி மாறிவிடும். இது வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனம். அவ்வளோதான். அந்த எண்ணெயில் மாயமந்திரம் கிடையாது. அந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிப்பது. 7 வயசு குழந்தை பாருங்களேன், எவ்வளோ விசுவாசமாக எண்ணெய் பூசி ஜெபிச்ச உடனேயே அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் செய்யுங்க. ரெண்டாவது, அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கும் போது விடுதலை கொடுக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்கி விடுதலை தரும். அவ்வளோதான். இதை புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஒரு சாட்சி, சகோதரி மேரி கோவில்பட்டியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. சகோதரி மேரி, எனக்கு 13 வருடங்களாக தைராய்டு மற்றும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இருந்தது. தைராய்டு பிரச்சனைக்காக நான் காலையும் மாலையும் மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் எந்த தீர்வும் இல்லாமல் தொண்டை பயங்கரமாக வலிக்கும். என்னால் சரியாக சாப்பிடவே முடியாது. தூக்கம் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் சோர்வாகவே இருப்பேன். என் உடம்பில் சுறுசுறுப்பே இருக்காது. நான் சுறுசுறுப்பாக இருக்க மனதால் நினைத்தாலும் உடலும் நான் சாப்பிடும் மாத்திரைகளும் ஒரு சோம்பேறியை போன்று வைத்திருக்கும். இதை தவிர நரம்பு தளர்ச்சி பிரச்சனையினால் உடல் நடுக்கம் இருக்கும். தலை சுற்றலும் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். தைராய்டுனால தலை சுற்று, நடுக்கம், சரீரம் அந்த மாத்திரைனால் சரீரம் பலவீனப்பட்டு எவ்வளோ பெரிய பாதிப்பு பார்த்திங்களா, கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. 4 மாவடியில் வியாழக்கிழமை தூரம் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு என் அம்மா என்னை அழைத்து வந்தார்கள். நான் சொன்னல, ஒவ்வொரு வியாழக்கிழமை அது கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜெப நேரத்தில் நானும் இயேசுவே எனக்கு சுகம் தாரும் என்று கண்ணீரோடு ஜெபம் செய்கிறேன். ஜெப நேரத்திலேயே எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தேன். சுகமாவதை உணர முடியும். இயேசுவை நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது சுகம் பெற்றுக்கொள்வதை, விடுதலை உண்டாவதை உணர்ந்திருக்கிறாங்க. ஜெபித்து விட்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டோம். கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிடுவதை நிறுத்தி பார்த்தேன். தலை சுற்றலோ கை கால் நடுக்கமோ எந்த பிரச்சனையும் எனக்கு வரவில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதன் பின்பதாக நன்றாக சாப்பிட்டேன். தொண்டையில் வலி ஏதும் வரவில்லை. இப்பொழுது நான் மாத்திரைகளை நிறுத்தி 7 மாதங்கள் ஆகிவிட்டது. இயேசு எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டார். 13 வருடமாய் தைராய்டு மற்றும் நரம்பு தளர்ச்சி வியாதியோடு இருந்த நான் இப்பொழுது எந்த வியாதியும் இல்லாமல் சந்தோஷமாய் சுறுசுறுப்பாய் என் வேலைகளை செய்து வருகிறேன். இயேசு எனக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக இயேசுவை துதிக்கிறேன். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா. 13 வருஷம் தைராய்டு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பாதிப்பு, எவ்வளோ கஷ்டம். இயேசுடைய ஒரு தொடுதல், அவ்வளோதான். வந்து ஜெபத்தில் பங்கு பெற்றாங்க. அன்றையிலேருந்து விடுதலை. இன்றையிலேருந்து உங்களுக்கு சுகம். எத்தனை வருட வியாதியானாலும் இன்றைக்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னொரு சாட்சி கடைசியாக பார்க்க போகிற சகோதரர் ரவி மூணார்லேருந்து ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார். இது ஒரு பயங்கரமான ஒரு மரணப்படுக்கை. இயேசு எப்படி விடுதலை கொடுத்தான்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில் படுத்திருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், அல்லது வீட்டில் கைவிடப்பட்ட நிலைமையில் படுத்திருக்கலாம். நல்ல கவனிங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. நான் ஒரு தீவிரமான பக்தி மார்க்கமான குடும்பத்தில் பிறந்தவன். 5 தலைமுறையாக நாங்கள் வணங்கி வரும் குலதெய்வ கோயில் எங்களுக்கு சொந்தமாக உள்ளது. நம் நாட்டில் உள்ள முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாவற்றிற்கும் நான் போயிருக்கிறேன். நன்றாக இருந்த எனக்கு 2022ஆம் வருடத்தில் திடீரென காலில் ஒரு கொப்பளம் வந்தது. நாளடைவில் 2 கால்களிலும் பரவியது. அது நாளடைவில் தான் வெரிகோஸ் என்ற நரம்பு சுருட்டல் நோய் என்று எனக்கு தெரிந்தது. 1 அடி கூட எடுத்து நடக்க முடியாத அளவிற்கு மாறிவிட்டேன். சிகிச்சைக்காக பல ஆயிரங்களை செலவு செய்தோம். எந்த பிரயோஜனமும் இல்லை. கோவிலாக சென்று பரிகாரம் செலுத்தினேன். முடி காணிக்கை செலுத்தினேன். நாளுக்கு நாள் என் உடல் பலவீனப்பட்டதை தவிர எந்த முன்னேற்றமும் இல்லை. என் உடல் முழுவதும் வீங்கியது.
நாளடைவில் படுத்த படுக்கையாகிவிட்டேன். நான் நம்பின எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டது. எல்லோராலும் கைவிடப்பட்டு இனி மரணம்தான் என்ற ஒரு சூழ்நிலையில் என் குடும்பம் சோகத்தில் மூழ்கியது. குடும்பத்துக்கே தெரிஞ்சிட்ட இனி பிழைக்கிறது கஷ்டம் என்று எல்லாருக்கும் சோகம். இந்த சூழ்நிலையில்தான் தெரிந்த ஒரு சகோதரி மூலமாக என் குடும்பத்தார் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தனர். அன்றைய ஜெப வேளையில் நீங்கள் காலில் நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்கு இப்பொழுது சுகம் உண்டாகிறது என்று கூறினீர்கள். ஜெபம் முடிந்ததும் படுத்த படுக்கையில் இருந்த நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கே படுத்த படுக்கையில் இருந்த சகோதரர் எழும்பி நடக்கிறாங்க. உடனே இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நான் உட்பட என் குடும்பம் முழுவதும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதே வாரத்தில் வியாழக்கிழமை தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் குடும்பத்தோடு வந்து நாங்கள் கலந்து கொண்டோம். ஜெபம் முடிந்து கடைசியில் தேவ ஊழியர் ஒருவர் என் தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தார்கள். ஜெபித்த உடனே என் உடம்பில் இருந்த வலி சுத்தமாக மறைந்து விட்டது. ஜெபித்து விட்டு வீட்டுக்கு திரும்பும்போதே உடம்பில் இருந்த வீக்கம் குறைந்தது. வெரிகோஸ் நரம்பு சுருட்டல் பிரச்சனை முற்றிலும் மறைந்தது. தொடர்ந்து முழு மனதோடு குடும்பமாய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அடுத்த 4 நாளிலே எனது சொந்த வேலைகளை நானாகவே செய்ய ஆரம்பித்தேன். எந்த மருத்துவமனைக்கு செல்லாமல் இயேசு என்ற பெயரை சொல்லியே முற்றிலும் நான் சுகமானேன். மரணம் நெருங்கின நேரத்தில் இயேசுவை தெரிந்து கொண்டு உயிரை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது முழு குடும்பமே இயேசுதான் தெய்வம் என்பதை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எனக்கு உயிர் கொடுத்த இயேசுவுக்கு மனதார நன்றி. சரிங்களா? இயேசு இந்த சகோதரருக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை. மரணப்படுக்கை டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. குடும்பமே சோர்ந்து போனது, மரணம் நிகழப்போகிறது என்று. ஒரே ஒரு நாள் தொடுதல் ஆண்டவர் நடக்க பண்ணுகிறார். ஆண்டவரை தேடி அவரை பற்றி கொண்ட போது பூரண விடுதலை. இதாங்க இயேசு. அதுக்கு என்ன பணம் செலவு பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் இலவசம். இயேசுவின் இடத்துல அவர் தான் பரிகாரி. பாவத்துக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு பரிகாரி இயேசுன்னு பைபிளில் பார்க்குறோம். நம்ம பரிகாரன்ற பேரில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அங்கே ஓடி இங்கே ஓடி பரிகாரம் அது இதுன்னு செய்கிறோமே, ஒன்றும் தேவையில்லை. இயேசு தான் பரிகாரி. நீங்கள் பணம் செலவு பண்ண தேவையில்லை, இலவசம். பாவத்துக்கு பரிகாரி இயேசு, வியாதிக்கு பரிகாரி இயேசு, சாபத்துக்கு பரிகாரி இயேசு, தோஷத்துக்கு பரிகாரி இயேசு. பைபிளில் இருக்க அவர் பரிகாரியாகிய தேவன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. சிலுவையில் அவர் மரித்து நமக்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். ரத்தம் சிந்துவாங்க பரிகாரம் செய்கிறதுக்கு பல காரியம். இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு பரிகாரத்தை ஏற்படுத்தி விட்டார். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து விட்டார். அவர் தான் பரிகாரி. இயேசுவே, எனக்காக என் தோஷம், பாவம், சாபத்தை மாற்ற நீ எனக்கு பரிகாரியாக சிலுவையில் மரிச்சிங்களை, எனக்கு விடுதலை கொடுங்க. உரிமையாக ஜெபிங்க. இயேசு உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், பாசமுள்ள ஒரு தகப்பன். நீங்கள் என்ன மதம், என்ன எண்ணம், என்ன மொழி ஒன்றும் பார்க்க மாட்டார். இயேசுவேன்னு கூப்பிட்டார், மனம் உருகி உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு செஞ்சிட்டாரே, மரண படுக்கையிலேருந்து தூக்கி எடுத்துட்டாரே. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான இயேசு. இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம், ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் குழந்தைகள், ஸ்பெஷல் சைல்டு, என் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, கர்ப்பத்திலே பாதிக்கப்பட்டுட்டு, பிறக்கும் போதே பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இயேசு அதில் அற்புதம் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த மாதிரி வியாதிப்பட்ட குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க கவனமாக இந்த சாட்சியை கேளுங்க. உங்கள் குழந்தையிலும் ஆச்சரியமான மாற்றத்தை இயேசு கட்டளையிட விரும்புகிறார். உங்ககிட்ட தான் இருக்குது. நீ அவரால் முடியும். உங்கள் விசுவாசம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஜெபத்தில் தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறாரு. இப்போது சகோதரி சூர்யா, திரேஸ்புரம், தூத்துக்குடி திரேஸ்புரத்திலிருந்து ஒரு சகோதரி, அவங்களுடைய குழந்தை, ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு எப்படி ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்பதை அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸ்பெஷல் சைல்டு, மூளை வளர்ச்சி இல்லை, அதனால் இந்த குழந்தை சரி பண்ண முடியாது, கைவிடப்பட்ட நிலைமையில் தாய் கையில் டாக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இயேசுவால் முடியும்.
மருத்துவம் என்ன வேணாலும் சொல்லட்டும், இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், சுகம் கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் விசுவாசித்து உங்கள் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, நார்மலாக இல்லை, அது ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, கட்டுப்படுத்த முடியலை, அப்படி என்ன பாதிப்பாக இருந்தாலும் பெற்றோர் நீங்கள் பொறுப்பு எடுக்கணும், நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீ தந்த குழந்தை, இந்த குழந்தைக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, நான் அதை விசுவாசித்து என் குழந்தையினுடைய விடுதலை சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கை வைத்து தினமும் ஜெபிக்கணும். உங்களுடைய குழந்தையினுடைய தலையில் கை வைத்து தினமும் இயேசுவை நாமத்தை சொல்லி ஜெபிங்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெய், அவங்க பாரு எண்ணெய் பூசி ஜெபிச்சாங்களோ, தேங்காய் எண்ணெய் வாங்கி கொள்ளுங்க, நீங்களே அதை வச்சு ஒரு ஆண்டவரை இதை ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்க போகிறேன்னு அதை பிரத்யேகமாக வச்சுருங்க. ப்ரேயர் ஆயில்னு ஜெபிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தனியாக வச்சுருங்க. தினமும் அந்த எண்ணெயை பூசி பூசி கை வைத்து, பேரண்ட்ஸுடைய ஜெபத்தை விட ஒரு பெரிய வல்லமையான ஜெபம் எதுவும் கிடையாது. உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ஜெபிக்கிறதை விட வேறு யாருடைய ஜெபம் வல்லமை கிடையாது. ஒரு தாய் தகப்பனுடைய இந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்த்தான உடனே மனம் இறங்குவார். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிக்கணும். மருத்துவம் மற்ற உலகத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் சைல்டுன்னா அதுக்கேற்ற ஸ்கூலில் சேர்க்கணும், அப்படி இப்படின்னு அவ்வளவுதான், இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பழகி கொள்ளுங்க, அப்படி தான் டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசித்தான் அப்போ என் குழந்தை நார்மலாக மாறும், நார்மல் எல்லா குழந்தைகளைப் போல் வளர்ச்சி உண்டாகும், பேசும், நடக்கும், என் குழந்தை இயேசுவின் நாமத்திற்கு சாட்சியாக நிற்கும்னு விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு உங்கள் குழந்தைகளை மாற்றம் வரும். தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த தாய் பார்த்தீங்களா, மடியில் வைத்துக்கொண்டு அந்த குழந்தை வைத்து ஜெபிக்க 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 அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். இன்றைக்கும் எண்ணெய் எடுத்து வைத்து கொள்ளுங்க. ஜெப நேரத்தில் குழந்தைக்காக நீங்களே பூசி ஜெபிங்க. தாயின் தகப்பனை எண்ணெய் நாங்கள் எங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக நான் ஜெபித்தாலும் கேட்க மாட்டார். உங்கள் ஜெபம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரோடு உங்களுடைய காரியத்தை சரிப்படுத்தி கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, தினம் வேறு வாசிங்க, ஜெபிங்க. உங்கள் குழந்தைக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்கள், அற்புதம் நடப்பதை காண்பீங்க. சரி, இன்னொரு சாட்சி கூட வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சகோதரர் ராம்குமார், கடலூர், நெய்வேலி, அங்கேருந்து அவங்க எழுதியிருக்கிற, கடலூர் மாவட்ட நெய்வேலியிலேருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் படுத்த படுக்கையிலிருந்து எப்படி இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது என்பதை அவங்க சொல்கிறத நீங்களே கேள. இது அற்புதம் தானே. 2 வருஷம் மரணப்படுக்கை, வெறும் எலும்புக்கு மேலே ஸ்கின், அவ்வளோதான், சதையே இல்லை, உடம்பெல்லாம் கருப்பாக மாறிட்டு 2 கட்டி, முடிந்தது வாழ்க்கை, அவ்வளோதான். தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி கொண்டிருந்த சமயம் அது. வாழ்க்கையை வெறுத்து விட்டார். யோசித்து பாருங்கள், 2 வருஷம் படுக்கையிலே இருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் எவ்வளவு அவங்க மேலே அன்பு கூர்ந்து இந்த நம்ம ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆசீர்வாத உபவாச ஜபம். இது டிவியில் பார்க்க முடியாது, ஆன்லைனில் நீங்கள் நம்முடைய கம்ஃபர்ட் டிஜிட்டல் சேனலில் பார்க்கலாம், சோசியல் மீடியாக்களில் பார்க்கலாம். குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 மணிலேருந்து 8, 1 மணி நேரம் இந்த உபவாச ஜபம். நாங்கள் நிறைய பேர் உபவாசத்து சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று வேறு ஒன்றினாலும் போகாது. உபவாச ஜபம் வல்லமை உள்ளது. அதனால் உபவாசத்தை ஜெபிக்க பழகி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க. 10,000க்கும் அதிகமான குடும்பங்கள் அந்த ஜெப நேரத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. உபவாசம் பண்ணி சுகத்துக்காக, விடுதலைக்காக, கடன் பிரச்சனை மாற, வேலைக்காக, கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக. நீங்கள் தவறாக பாருங்கள், வெள்ளிக்கிழமை தோறும், அதாவது ஆசீர்வாதம் உபவாசம் சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருக்கணும். ஒரு வேளையாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் போகிறீங்க, ஒரு வேளை சாப்பிடாமல் இருங்க. மத்தியானத்துலேருந்து சாப்பாடை தவிர்த்துட்டு 7லேருந்து 8 வரைக்கும் உபவாசத்தோடு நீங்கள் ஆன்லைனில் இந்த ஜபத்தில் முழங்காலில் நின்று பங்கு பெறுங்க. அதில் ஒவ்வொரு அற்புதத்துக்காக ஜெபிக்கப்படும். தேவ ஊழிய இயேசுடிக்கா ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபிப்பாங்க, உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க. சில சமயம் எனக்கு டைம் இருந்தால் நானும் பங்கு பெறுவேன். யாரோ ஒருவர் தேவ ஊழியக்காரி உங்களோட பேசி ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம், சொல்கிறாங்க. இந்த சகோதரனுக்கு அப்படி தான் 2 வருஷம் மரணப்படுக்கை.
அந்த அந்த வெள்ளிக்கிழமை நடக்கிற ஆசீர்வாத உபவாச ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் தொட்டு விட்டார். பாருங்கள், அந்த கட்டிக்கு ஒரு கண் இருந்தால் அதோட தான் உடஞ்சி சலமோ ரத்தமாக வரும். அது இல்லை. அதான் ஆச்சரியமாக சொல்ல, அந்த கட்டிக்கு ஒரு கண்ணே இல்லை, எப்படி அது வெடித்து வருது? அதான் மிராக்கிள். ஆண்டவர் செய்கிற அற்புதம். ஆண்டவர் அதை 2 கட்டியை உடைத்து அதை வெளியாக்கி சரீரத்தை பூரணமாய் குணமாக்கி, எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவங்கள சொன்னது நெய்வேலியில் இருக்கிறாங்க, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில். நீங்கள் அவளை பார்க்கணுமா? பார்த்து கேளுங்க. நீங்கள் சந்தேகம் இருந்தால் அவளை பார்த்து, அவங்களுடைய உடம்பில் கட்டி வீங்கி இருந்தபோது ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த அவருடைய ஒய்ஃப் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இயேசு 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 என்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர். அவர் மனிதர்கள் மீது மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். இலவசமாய் சுகம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிட்டால் அற்புதம் செய்கிறார். அவரை தேடி எங்கே நீங்கள் ஓடலாம் தேவையில்லை. அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போய் பார்க்கணும் தேவையில்லை. உங்கள் வீட்டிலையே அவர் எங்கும் பிரசன்னமாக இருக்கிறவர். அவர் தானே கடவுள். எங்கும் வியாபித்திருக்கிறவர் தான் கடவுள் என்கிறவர். உங்கள் வீட்டில் வியாபித்திருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். நீ அங்கேருந்து ஜெபிக்கலாம். இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். இப்போ நீங்கள் இந்த அற்புதங்களை நினைவில் கொள்ளுங்கள். 7 வருஷமாய் குழந்தை இல்லாத அந்த புஷ்பராணி என்ற சகோதரிக்கு ஆண்டவர் குழந்தை செல்வத்தை அருளினார். கணவர் கை வைத்து ஜெபித்தாங்க. இன்றைக்கி நீங்களும் கணவன் மனைவியாக கை கோர்த்து கொள்ளுங்க, அல்லது 2 பேரும் கை கோர்த்து ஒருமனப்பட்டு ஜெபிங்க. மாமியாரோ பெற்ற தாயோ இருந்தால் மகள் மேலே கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். 13 வருட நரம்பு தளர்ச்சி, 8 வருட முகவாதம், முகமே இழுத்து கொள்ளும். ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 7 வயது மகளுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அற்புதமான சுகம். 3 வருஷமாக இருந்த வியாதி மறைந்து போனது. 13 வருடமாக இருந்த தைராய்டு பிரச்சனை, உடல்லாம் நடுங்கும். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். வெரிகோஸ் வெயின் பாருங்கள், மரணப்படுக்குங்க. அந்த பாதிப்பினால் மரணப்படுக்கு, இனி பிழைக்க முடியாத நிலைமை. இயேசு அற்புதமாய் தொட்டு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்த சாட்சி சொன்னாங்களே அந்த சகோதரி பாருங்கள், அவங்க ஜெபிக்க அற்புதமான சுகம். குழந்தைக்கு ஸ்பெஷல் சைல்டு. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு குழந்தை இருக்கலாம். தாய்மார் பெற்றோர் குழந்தை மேலே கை வைத்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் உத்தரவாதம் பண்ணணும். நான் பாரம் எடுக்கணும். நீங்கள் பாரம் எடுத்து எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்கள் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் தான் இந்த குழந்தையை தந்தீங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுங்க. மூளை பகுதியில் மாற்றம் வரட்டும், நரம்பில் மாற்றம் வரட்டும், டிஷ்யூக்குள்ளே மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி ஜெபிங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அற்புதம் மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிடம் தான். அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. முடியாதவங்க பரவாயில்ல, உட்கார்ந்து இயேசுவை கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறீங்களே இயேசுவே, எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். என்னையும் தொடுங்க, எனக்கும் ஒரு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கும் சுகம் கொடுங்க, என் கணவருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த வாத வியாதி போயிடணும், கேன்சர் வியாதி மறைஞ்சிடணும், இந்த ஆஸ்துமா வியாதி விலகிடணும், பாதிக்கப்பட்ட கிட்னி செயல்படணும், பாதிக்கப்பட்ட நுரையீரல் இருதய சுகமாகணும். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் பிரச்சனை கண்ணில் கை வைங்க. காதில் பிரச்சனை காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள் மேலே கை வைங்க. அப்படியே இயேசுவின் பெயரை சொல்லணும். இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே குணமாக்குங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் எண்ணெய் வைத்திருந்தால் எண்ணெயை சும்மா ஒரு சொட்டு எடுத்து அப்படி பூசி, இயேசுவின் நாமத்தில் நான் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். பாவக்கட்டு, இந்த பாவம், மதுபான பழக்கம், போதை வசதிகள் விடுதலை வேணும்னா நெஞ்சில் கை வைத்து இயேசுவே இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீங்களப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் எவ்வளவு அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறீங்க.
ஸ்தோத்திரம். நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன், மனிதர்களை நேசிக்கிற ஆண்டவர், இலவசமாய் சுகம் கொடுக்கிற ஆண்டவர், இலவசமாய் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். மனுமக்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற இந்த சகோதரனை சகோதரிய குடும்பத்தை நேசிக்கிறீங்க ஸ்தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த நீங்கள் எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. அப்படி ஜெபிக்கிற மக்களை பாருங்க, ஜெபிங்க ஜெபிங்க, எனக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவே என்னையும் தொடுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே உம்முடைய கரம் என்னை தொடட்டும், இயேசுவே உம்முடைய கரம் என் குழந்தையை தொடட்டும், இயேசுவே என் குழந்தைக்கு விடுதலை உண்டாகட்டும். பிறவிலேயே காணப்படுகிற குறைபாடு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க சகோதரி, ஜெபிங்க சகோதரனை, ஜெபம்னுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தின் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கேளுங்க. கடன் பிரச்சனை மாறட்டும், இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கும், வேலைக்கு வழி திறந்தருளும், பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வதித்து ஜெயங்கொடுத்த உயர்த்தும். ஆண்டவரே நீங்கள் மேல் படிப்பிற்கு வழி திறந்து தாரும். ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும், என் பிரச்சனை மாறணும், போராட்டம் நீங்கணும். இயேசுவே உதவி செய்யுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. இன்றைக்கு இப்பொழுது ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது. விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க, அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அற்புதம் எனக்கு நடந்து கொண்டு இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், சுகம் தந்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், தடைகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே நான் பெற்றுக்கொள்கிறேன், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. வீடுகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆஸ்பத்திரியில் இருந்து ஜெபிக்கிறீங்க, இப்போ உங்கள் படுக்கையின் அருகில் இயேசுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. ஆஸ்பத்திரியில் இருக்கிற உங்களை மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்கல்ல, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை. குடும்பத்தார் ஜெபிக்கிறீங்க, மரண படுக்கையில் இருக்கிறவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் உயிரை திரும்ப அழித்து அவங்களை எழும்ப பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. குழந்தைகளுக்கு சுகம். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், ஸ்பெஷல் சைல்டு தொடுங்க, அவருடைய மூளை பகுதியை தொடுங்க ஆண்டவரே. அவருடைய டிஷ்யூக்களை தொடுங்க, நரம்புகள் எலும்புகள் எல்லாவற்றையும் தொடுங்க. குழந்தைகள் நார்மலாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத குழந்தைகள் நடக்க செய்யுங்க, பேச முடியாத குழந்தைகளை பேச வையுங்க. பெற்றோர் ஜெபிக்கிறாங்களப்பா, அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா, அவங்களுக்காக சிலுவையில மரிச்சிங்களப்பா, அதை நினைத்தருளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் விலகட்டும், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அசுத்த ஆவிகள் அநேகரை விட்டு விலகுகிறதை நான் பார்க்கிறேன். பயத்தின் ஆவிகள் விலகுகிறது, பயத்தின் ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. சிலர் சரிந்து கீழே விழுகிறாங்க. பயப்படாதங்க, மற்றவங்க பயப்படாதங்க, தானா எழும்பிடுவாங்க. அந்த அசுத்த ஆவி விலகுகிறது, அந்த பொல்லாத பிசாசு விலகுகிறது. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பாம்பின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் சில சகோதரிகளை விட்டு விலகுகிறது. அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருந்த பொல்லாத ஆவி, அந்த கரு சிதவை உண்டாக்கின இந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி சிலரை விட்டு வெளியேறுகிறது. உங்களுக்கு இந்த நாளிலே விடுதலை, இந்த நாளிலே ஆசீர்வாதம். தேன்மொழி, தேன்மொழி ஆண்டவருடைய இயேசுடைய வல்லமை தொட்டு உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்ட இந்த ஆவி விலகுகிறது. அந்த பொல்லாத பிசாசு விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை. இனி ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சுந்தரி, சுந்தரி என்கிற மகள் 2 முறை கரு சிதைவு ஏற்பட்டு மனம் உடைந்து போயிருக்கிறீங்களே, அந்த பொல்லாத பாம்பின் ஆவியை நான் கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த மகளை விட்டு விலகி பொல்லாத பிசாசே விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த சர்ப்பத்தின் ஆவி விலகுகிறது. உங்களுடைய கர்ப்பம் இனி ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீர்கள். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஜெனிட்டா, ஜெனிட்டா என்கிற ஒரு மகள், உன்னுடைய கர்ப்பத்தை தடை பண்ணின
ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தின். இப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, என் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. என் கர்ப்பத்தை ஆசீர்வாதத்தை தடை பண்ணி ஆவி விலகுகிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஜெனோவா, ஜெனோவா என்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய வல்லமவன் மேலே இறங்குகிறது. ஜெனோவா, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து ஆவி விலகுகிறது. கர்ப்பப்பை பலவீனன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசு அதை பலப்படுத்தி அதில் குழந்தையை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கள். எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. என் மேலே எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் எவ்வளோ பாசம் வைத்திருக்கிறீங்க, எங்களுக்கு விடுதலை தந்துட்டீங்க. இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே விசுவாசிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே விசுவாசிக்கிறேன். சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன், விடுதலை எதிர்பார்க்கிறேன், குழந்தையை நான் எதிர்பார்க்கிறேன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேலைக்கு வழி திறக்கப்படுகிறது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. திருமண காரியம் வாய்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, தொழில் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்றீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனதாரமை துதிக்கிறோம். நீங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். உம்முடைய வசனத்தை கேட்டு விசுவாசத்தோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இப்பொழுது நீங்க அற்புதம் செய்துட்டீங்க. அதற்காக நன்றி. ஷர்மிலி என்கிற ஒரு மகளை ஆண்டவர் தொடுகிறார். உன்னுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மாறுகிறது. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் தொட்டு விடுதலை கொடுத்து அந்த கர்ப்பத்தில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். உடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மனதாரமை துதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதத்தை அவங்க காணட்டும். அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி.